ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா வணக்கம். ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, என்ன உத்தரவாதம் அளிக்கப்பட்டது? மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பணியமர்த்தப்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர் போராட்டம் என்பதை நடத்தி வந்த நிலையில் பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் செவிலியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒப்பந்த செவிலியர்கள் சங்கத்துடன் 19/12/2025 மற்றும் 22/12/2025 ஆகிய நாட்களில் தொடர் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தார். அதன்படி இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று நடத்தப்பட்டிருந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஒப்பந்த செவிலியர்கள் பணிபுரிந்து வரக்கூடிய செவிலியர்கள் நிரந்தர பணி என்பது பணி நியமனம் செய்யப்படுத்தப்பட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் மற்றும் புதிய பணியிடங்களை தேர்வு செய்யப்பட்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் விரைவில் நிரந்தர பணியிடங்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் எனவும் படிப்படியாக மீதம் இருக்கக்கூடிய ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்வதற்கான ஆணை என்பது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசின் முடிவினை ஏற்று ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வார்கள் என்றும் தற்பொழுது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த ஆட்சியில் 2015 ஆண்டு பணி நியமனம் செய்யப்பட்ட 6395 ஒப்பந்த செவிலியர்கள் தற்பொழுது 1871 செவிலியர்கள் மட்டுமே 2020 ஆண்டு வரையிலும் பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட்டதாகவும், திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகிலிருந்து கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 4825 ஒப்பந்த செவிலியர்கள் படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த ஆண்டு மட்டுமே 1693 செவிலியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த செவிலியர்கள் பணியில் சேரும் பொழுதே அவர்களுக்கு குறைந்தபட்சம் 2 வருடங்கள் பணிபுரிந்து அதன் பின்னர் ஏற்படும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப நிரந்தர பணியிடங்களாக அமர்த்தப்படுவார்கள் என்ற விவரம் என்ன தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், இருந்தாலும் பதவி ஏற்றதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கையின் மூலமாக காலி பணியிடங்கள் என்பது தொடர்ச்சியாக நிரப்பப்பட்டு 4825 பேருக்கு தற்பொழுது பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட்டிருப்பதாகவும், இதை தவிர கடந்த 4 ஆண்டுகளில் செவிலியர்கள் பணியிடங்கள் என்பது செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை என்பது 2, அதே போல அவர்களிடமிருந்து 1998 செவிலியர்களும், அதே போல நிலை 2 மட்டும் பணியமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய செவிலியர்கள் என மொத்தமாக 4825 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் படிப்படியாக வரக்கூடிய காலி பணியிடங்கள் அனைத்திற்கும் செவிலியர்கள் என்பது ஒப்பந்த செவிலியர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் நிரந்தரமாக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது.